ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா, ரசிக்கவா. வணக்கம் ராஜா ரசிகர்களே, நம்ம ராஜரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பாடலின் ஆழம் அதன் இசை அல்லது வரிகளில் மட்டுமல்ல, அது கேட்கும் ரசிகனின் மனதில் ஏற்படுத்தும் அதிர்விலும் தான் இருக்கிறது. 1978 ஆம் ஆண்டு வெளியான அச்சாணி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற பாடல் வெறும் கண்ணீரை அல்ல, கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கையை விதைத்தது. இயக்குனர் காரைக்குடி நாராயணன் மற்றும் இளையராஜா கூட்டணியில் உருவான இந்த மெல்லிய சோக கீதம் இன்றும் தேவாலயங்களிலும் மனதை ஆற்றுப்படுத்தும் இடங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாடலை காலத்தால் அழியாத ஒரு காவியமாக மாற்றிய வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசை மற்றும் அதன் பின்னணி ரகசியங்களை தான் இன்று நாம் அலசப் போகிறோம். இந்த பாடலின் இசைக்கோர்ப்பை பற்றி இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்த கங்கை அமரன் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார். பொதுவாக இளையராஜாவின் இசை உலகத் தரமானது. அவர் உலகின் பல இசை வடிவங்களால் ஈர்க்கப்பட்டவர். அந்த வகையில் இந்த மாதா உன் கோவிலில் பாடல் புகழ்பெற்ற பாகிஸ்தான் கசல் பாடகர் குலாம் அலி இசையமைத்த அவார்கி என்ற கசலால் ஈர்க்கப்பட்டு இசையமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கங்கை அமரன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றாலும் மெலடியின் அமைப்பில் வரும் மென்மையும் தளர்வான தாள அமைப்பும் கசல் இசையின் ஆழமான உணர்வுகளை காட்டுவதால் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதப் பொருளாக இருந்தது. இளையராஜா ஒரு இசை கலைஞனாக எப்படி எல்லையற்ற இசை வடிவங்களால் ஈர்க்கப்பட்டு அதை தமிழ் மண் வாசனையுடன் கலந்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பாடலின் வரிகள் பொதுவாக கண்ணதாசன் அல்லது கங்கை அமரனுக்குரிய வரிகளாக பல தளங்களில் தவறாக பகிரப்படுகின்றன. ஆனால் இந்த பாடலின் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் வாலி. வாலி அவர்கள் இந்த பாடலில் ஒரு கிறித்துவ பக்தி பாடலின் வடிவத்தை கையாண்டாலும் அதன் உள்ளீட்டில் இருக்கும் சோகம் உலகளாவியது. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். இந்த வரிகள் தியாகத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. பிள்ளை பெறாத பெண்மை தாயானது, அன்னை இல்லாத மகனை தாலாட்டுது என்று வரும் சரணத்தின் வரிகள் தான் குழந்தையை பெறாவிட்டாலும் அனாதை குழந்தைக்கு தாயாக இருக்கும் ஒரு பெண்ணின் தியாகத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. வரிகளில் உள்ள இந்த ஆழமான உணர்வுதான் சோகத்தில் மூழ்கியிருக்கும் ஒருவருக்கு பலம் கொடுக்கிறது. இந்த படம் உறவுகளின் தியாகத்தை பேசும் ஒரு நாடக பின்னணி கொண்டது. இந்த பாடல் காட்சியில் சோகத்தின் பாரத்தை சுமக்கும் கதாநாயகி லட்சுமி தேவாலயத்தின் அமைதியில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கண்ணீர் மல்க பாடுவதாக அமைந்திருக்கும். இசைக்கோர்ப்பை பொறுத்தவரை இளையராஜா இங்கே ஒரு இசை பள்ளியை நடத்தியிருப்பார். பல்லவியின் முடிவில் வரும் புல்லாங்குழல் மற்றும் வயலின் இசைக்கோர்ப்பு அந்த சோகத்தையும் இயக்கத்தையும் நம் மனதில் நீட்டிக்கும். இடை இசையில் வரும் மணி ஓசை மற்றும் மெல்லிய செல்லோ இசை தேவாலயத்தின் தெய்வீக அமைதியையும் துக்கத்தையும் ஒருங்கே நமக்கு கடத்தும். இந்த பாடலின் மென்மையான அடங்கிய இசை சோகத்தின் அழுத்தத்தை இன்னும் கூட்டி கேட்பவரை உணர்வு பூர்வமாக பாடலுக்குள் இழுத்துச் செல்லும். இயக்குனர் காரைக்குடி நாராயணனின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் ஜானகியின் குரலில் உருவான மாதா உன் கோவிலில் பாடல் சோகத்தை கூட ஒரு பிரசாதமாக மாற்ற முடியும் என்பதற்கு சான்று. இது காலத்தை கடந்து தலைமுறைகள் தாண்டியும் ஒலிக்கும் ஒரு மென்மையான பக்தி பிரார்த்தனை பாடல். உங்களின் கவலையான நாட்களில் இந்த பாடல் உங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கிறதா? இந்த பாடலை பற்றி உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம். மறக்காமல் ராஜரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். நன்றி. என் அருகில் வா ரசிகனே, என் அருகில் வா.
ரசிக்கவா